தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நீங்கள் எதற்காக இந்த கல்லூரியில் இந்த பிரிவை எடுத்தீங்க என்பதற்கான கேள்விகள்லாம் முன்வைத்தாங்க. இப்போ நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு கனவோடு வந்திருப்போம். இந்த கனவோடு வரக்கூடிய இந்த தருணத்தில் நமக்கு ஒரு நோட்டு புத்தகம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை முதல்ல சகோதரர் பேசிய உரையிலேருந்து நான் என்னென்ன கருத்துக்கள் எழுதினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் யாராவது இருக்கீங்களா? யாரும் எழுதுனீங்களா? சரி, இந்த நோட்டில் உங்கள் பேரை எழுதினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கை வைத்துங்களேன். என் பேரை எழுதிட்டேன். நோட்டு கொடுத்தாங்க, பேனா கொடுத்தாங்க, என் பேரை எழுதிட்டேன். 1 2 3 4 நோட்டை காமிச்சிட்டார். 5 6. சரி, பேரை எழுதல, சும்மாவாது நான் நோட்டில் கிறுக்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை. நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் கருத்து சொல்லப்பட்டால் அதில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை நோட் பண்ணி வைக்கணும். அவர் புள்ளி விவரத்தோடு நிறைய விவரங்களை சொன்னாங்க. எத்தனை நோபல் பரிசு இஸ்லாமியில் கிடச்சி? 4. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான பதில் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது, எத்தனை ஐஏஎஸ்கள் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை ஐஏஎஸ்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கு வந்துட்டு இருக்காங்க? 7 8 9. அது ஒரு 1 டிஜிட், சிங்கிள் டிஜிட். பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது ஒரு முழு ஈடுபாடோடு நாம் இருக்கணும். அப்படி ஈடுபாடோடு இருக்கும்போது தான் அது நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதும் எனக்கு என்ன படிக்கலாம்ங்கிறத தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து விடக்கூடாது. அதற்கான முயற்சி நான் என்ன செய்தேன். இப்போ ஒவ்வொன்றாவே பார்த்துருவோம். இப்போ 10th படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, 9th படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொள்ளும். இப்போ ஆஃப்டர் 10th என்னென்ன குரூப் இருக்குது நம்ம எல்லாம் சொல்லுவோம். மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் பிகாம் ரிலேட்டடான ஆர்ட்ஸ் குரூப்பு, அதுக்கு பிறகு தொழில்துறை டிப்ளமோட்டிக் லைக் குரூப் மாதிரி இருக்கும். ஒரு 4 துறையாக பிரிச்சிடலாம். ஒன்று சயின்ஸ் ஸ்ட்ரீமு, இன்னொன்று காமர்ஸ் ஸ்ட்ரீமு, இன்னொன்று ஆர்ட்ஸு, இன்னொன்று டிப்ளமோ அண்ட் ஐடி. இந்த 4 துறையில் தான் ஒரு மனிதன் அதிகமாக ஒரு மாணவன் போக முடியும். இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு இருக்கும். இல்லை மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்கும். இல்லைனா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லி பியூர் சயின்ஸ் இருக்கும். இப்படி சயின்ஸ் ரிலேட்டடாகவே இருக்கும். இப்போ 10th முடிச்சுட்டு நான் என்ன குரூப் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏதேனும் வைத்திருக்கிறீர்களா? 10th முடித்த மாணவர்கள் 12 மாணவர்கள் சொன்னீங்க. அந்த 12 மாணவர்களும் சொல்லுங்களேன். 10th முடிச்சுட்டு நான் என்ன குரூப் எடுக்க போகிறேன்? இந்த 4 துறையில் தெரியுதா? டிவி தெரியுதா? ஏதாவது கிளார் அடிக்குதா? டியூப் லைட் ஆஃப் பண்ணிடுங்க. கேமரா மறைக்குதா? சரி, 4 துறை. இந்த 4 துறையில் அதிகமாக நான் இந்த துறை தான் தேர்வு செய்ய போகிறேன், எதற்காக அந்த தேர்வு செய்ய போகிறேன் என்ற ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? ஏதேனும் திட்டம் இருக்குதா? என்ன துறை? என்னம்மா? அறிவியல் துறை, சயின்ஸ் துறை. சயின்ஸ் ஸ்ட்ரீம் நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு சகோதரர் சொல்லியிருக்காங்க. வேறு அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீமு, அது மேக்ஸ்னா சயின்ஸு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீமில். ஓகே. வேறு 10th முடித்த மாணவர்கள் கொஞ்சம் வேகமாக சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 40-45 ஸ்லைடு இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கக்கூடிய விதத்தில் அந்த ஸ்லைடும் இருக்கும். டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். 10th முடித்தவங்க வேறு யாராவது என்ன துறையை எடுக்க போகிறீங்க? 10th தானே? என்ன துறை எடுக்க போகிறீங்க? என்ன துறை, என்ன டிபார்ட்மெண்ட் போக போகிறீங்க? மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லைனா காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, என்ன எடுக்க போகிறீங்க? இன்னும் டிசைட்லாம் இல்லை. மார்க் வரட்டும். 300க்கு மேலே வந்தால் ஒரு குரூப்பு, 400க்கு மேலே வந்தால் குரூப்பு அப்படிங்கிற நல்லா இருக்காதீங்க. இந்த 4 துறைக்குள்ளே ஒரு துறைக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஒன்று எடுத்தால் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் டிப்ளமோ போகலாம், இல்லை ஐடிஐ துறை போகலாம். ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் நாம் அதிகமாக உங்களுக்கு ஒரு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், +2 முடித்தால் கொஞ்சம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சரிங்களா? முதல்ல இந்த 4 குரூப்பில் ஒரு 4 துறையில் கண்டிப்பாக ஒரு துறையை எடுக்க போய்ங்க. அதிகமான மாணவர்கள் கேட்டோன்னா இப்போ அதிகமாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கோர்ஸ் என்ன இருக்குது? என்ன கோர்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு? என்ன இது? ஆஃப்டர் காலேஜுக்கு என்ன டிகிரி என்ன டிபார்ட்மெண்ட் என்ன துறை ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு? இப்போ ஏஐ. இப்போ நாம்
யூஸ் பண்ணக்கூடிய சார் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ நமது மொபைலில் என்ன ஏஐ யூஸ் பண்ணுறோம்? ChatGPT, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி, மெட்டா, வேற நாம் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்லே முழுக்க எல்லாமே ஏஐ நிறைந்ததாக தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணோம்ல ஃபேஸ் அன்லாக்கு, இது ஒரு ஏஐ தான். அது மாதிரி நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் யூஸ் பண்ணுவோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு பொருளை, திடீர்னு பார்த்தா முன்னாடி வந்து நிற்கும். நம்ம யூடியூப்பில் ஏதேனும் ஒரு இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம நினைத்து கொண்டிருப்போம். நம்ம எதுவும் பேசி கொண்டிருப்போம். அந்த பேசுவது நமக்கு முன்னால் வந்துருக்குது. இதெல்லாம் நுண்ணறிவின் வாயிலாக தான் வருகின்றது. அப்போ இன்றைக்கி நம்ம ஒன்று ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஏஐ ஆனது இன்றைக்கி தான் ட்ரெண்டிங் ஆச்சுன்னா இன்றைக்கி கிடையாது. ஏஐ உருவாக்கப்பட்ட இயர் என்ன தெரியுமா? 1958 ஏஐ வந்துடுச்சு. இப்போ ஏஐயோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் ஏஐயோடைய தொடக்கம் என்பது 2020 2018 2017 இல்லை, 1958 இந்த துறை வந்து விட்டது. இது பற்றியான ஒரு சிந்தனை இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த துறை இருக்கும், நாளைக்கு இந்த துறை என்ன ஆகும்? காணாமல் போய்விடும். இப்போ இந்த ஸ்விக்கி டெலிவரி, ஜொமேட்டோ டெலிவரி, யூடியூபர், இதெல்லாம் ஒரு 2005 2006 இது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி யூடியூபர் பார்த்தோன்னா உலக ஃபேமஸ் ஆகிறான். ஆனால் இந்த தொழில்துறையானது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்துச்சா, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்துச்சான்னா இல்லை. சரி, இந்த 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமான்னா கண்டிப்பாக தெரியாது. அப்போ ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் அந்த ட்ரெண்டிங் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான பட்ட படிப்புகளானது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த 10th பின்னாடி படிக்கக்கூடிய இந்த படிப்பு இதில் ஏதேனும் பெரிய அளவு மாற்றம் இருக்குதான்னா ரொம்ப மாற்றம் கிடையாது. ஆஃப்டர் 10th அப்புறம் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் ஏதேனும் ஒரு துறையை நீங்கள் தேர்வு செய்து தான் ஆக வேண்டும். இது காலங்காலமாக இப்படியே தான் இருக்குது. இது பெரும்பான்மையான பியூசிக்கு அடுத்து வரக்கூடிய படிப்புக்கு, பியூசிக்கு அடுத்து பியூசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் 10th முடிச்ச அப்புறம் பியூசி படித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பியூசிலாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக இதே துறைகள் இன்றளவும் நிலைத்து இருக்க தான் செய்கின்றது. அப்போ 10th பிறகு நம்ம தேர்வு செய்யக்கூடிய துறை இந்த 4 துறையில் ஏதேனும் ஒரு துறை. அதை நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய எய்மை வச்சு தான் போகணும். அவங்க கேட்டாங்களா உங்களுடைய குறிக்கோள் என்ன, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க விரும்புகிறீர்கள்? எந்த துறைக்கு போனாலும் சம்பாதிக்கலாம். நான் இந்த துறைக்கு தான் போனால் சம்பாதிக்க முடியும், இந்த துறைக்கு போனால் சம்பாதிக்க முடியாது கிடையாது. எந்த துறைக்கு போனாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதற்கான ஆர்வமும் நமக்கு அதற்கான முயற்சியும் இருக்கணும். உழைப்பு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. சும்மா நான் படித்தேன், நான் வந்து ஏஐ படிச்சிட்டேன், எனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல. ஏஐ படிச்சிட்டேன், எனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கலன்னா அந்த ஏஐ படித்ததற்கான முழு தகுதி உங்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஏஐ படிக்கணும்னு சொன்னவர்கள் யாரு? கொஞ்சம் கையெழுத்து வைத்துங்க. 2 பேர் சொன்னாங்க. ஏஐ படிக்க வேண்டும் என்று சொன்ன மாணவர்கள் நீங்கள் சொன்னீங்களா? இது என்ன தெரியுமா? இந்த கேமுக்கு பேர் என்ன? இந்த கேம் பேர் தெரிந்தவர்கள் கை வைத்துங்க, பேர் சொல்லாதீங்க. 1 2. இந்த கேம் பேர் தெரியுமா? யார் சொன்னாங்க? அவர் அங்கே ஒரு சோதனை சொல்லுங்க. வேறு யார்? ஏஐ படிக்கணும் இன்னும் 2-3 நீ தெரியுமா? சரி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 12th முடிச்சிருக்கீங்க. என்ன கேம் இது பேர்? சுடோக்கு. இது கண்டிப்பாக நமக்கு ஏஐ படிப்பதற்கு இது போன்ற ஒரு கேம் நமக்கு ரொம்ப அவசியம். இது எப்போத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னா ஏஐ படிக்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், தான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th 4th 5thலேருந்து மேக்ஸில் அதிகமாக கவனம் செலுத்தணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மாதிரி நிறைய ஆர்வம் இருக்கணும். அப்போ நான் ஏஐ படிச்சுட்டேன் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. அதற்கான திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும். இதுதான் இது போன்று இது ஒரு கணிதம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக்கல் ரீசனிங்கு இது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஏஐக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் பெரும்பான்மையான மாணவர்கள் இன்றைக்கி எல்லாரும் ஏஐ படிக்கிறாங்க, நானும் ஏஐ போய் ஜாயின் பண்ண போகிறேன். எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறான், நானும் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன். அவன் ஃபஸ்ட் குரூப் எடுத்துட்டான், நானும் ஃபஸ்ட் குரூப் எடுக்க போகிறேன். அவன் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டான், நானும் காமர்ஸ் குரூப் எடுக்க போகிறான்னு இருந்தோம் என்று சொன்னால் நம்மளால் சாதிக்க முடியாது. அப்போ நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குறிக்கோளை வைத்துவிட்டு இந்த 10th துறைகளை தேர்வு செய்யணும்.
இந்த 10th 4 ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் 12th போனீங்கன்னா ஆஃப்டர் 12th இந்த 10th நீங்கள் படித்து முடித்த பிறகு 2 ஆண்டுகள் படித்து முடித்த பிறகு ஒரு 5 துறைகள் நான் எடுக்க போகக்கூடிய உங்களுக்கு விளக்கக்கூடியது எல்லாமே மேக்ஸிமம் இந்த சயின்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய சயின்ஸ் துறை தான், வணிகத்துறை தான், நான் அறிவியல் துறை தான் பெரும்பான்மையான அளவில் இன்றைக்கி விளக்க இருக்கிறேன். சரிங்களா? இதில் மெடிசனு, இன்ஜினியரிங் இந்த 12th முடித்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் குரூப் எடுத்துருக்காங்க, இல்லைனா நான் வந்து ஏதேனும் ஒரு ஃபஸ்ட் குரூப்பில் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோ இல்லைன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா பியூ சயின்ஸ் எடுத்திருப்பாங்களா அவங்களுக்கான ஒரு விளக்கப்படம் தான் இது. சரிங்களா? ஃபஸ்ட் குரூப் எடுத்த மாணவர்கள் எடுத்த இதுவரை 12th யாரெல்லாம் ஃபஸ்ட் குரூப் எடுத்திருக்கீங்க? சயின்ஸ் குரூப் 1 2 3 4 5 யோசிக்காமல் இது டக்குன்னு கை தூக்குங்க. அவன் தூக்கிட்டானா அப்புறம் தான் நம்ம தூக்கணும், நம்ம முன்னாடி தூக்கணும், நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, வேகமாக சொல்லுங்கள். இப்போ சயின்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 5 வகையான துறை இருக்குது. இந்த 5 வகையான துறை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த துறைக்குனாலும் போகலாம். எவர் கிரீன் கோர்ஸ் அப்படின்னா 10th அப்புறம் நான் எடுக்கக்கூடிய கோர்ஸ், நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுங்க. நான் சிஏ ஒரு ஆடிட்டர் ஆகணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த குரூப் எடுக்கலாம். எந்த கோர்ஸ் போனாலும் நீங்கள் எந்த இதை எடுக்கலாம், டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை எடுத்துட்டா நீங்கள் எந்த துறைக்குனாலும் போகலாம். இப்போ நான் பிஏ தமிழ் படிக்கணும்னு விரும்புகிறேன், படிக்கலாம். நான் பிகாம் படிக்கணும்னு விரும்புகிறேன், படிக்கலாம். நான் பிபிஏ படிக்க நினைக்கிறேன், படிக்கலாம். நான் சிஏ படிக்க நினைக்கிறேன், படிக்கலாம். அனைத்து துறைகளுக்கும் போக வேண்டும் என்று விரும்பினால் தேர்வு செய்ய வேண்டிய முதல் துறை அறிவியல் துறை தான். எந்த துறைக்குனாலும் போகலாம், இந்த துறைக்கு போக முடியாது அப்படின்னு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் அந்த துறையை உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இப்போ +2 முடிச்ச +2ல் நான் இந்த 5 துறைகளை எடுக்கிறேன். எடுத்த பிறகு முதல் துறை என்ன? மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறைக்கு போவதற்கு யார் எம்பிபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்கல்ல, 2 சகோதரர்கள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். யார் சொன்னாங்க எம்பிபிஎஸ் ஆகணும்னு? 1 2 பேர் சொன்னாங்க. இப்போ மெடிசன் துறைக்கு, மருத்துவத்துறைக்கு போகணுன்னா நமக்கு என்ன தேவை? இப்போ என்ன தேர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க? நீட்டு. இப்போ பேராமெடிக்கல் கோர்ஸ், இப்போ எம்பிபிஎஸ் இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு வந்து நீட்டு தேவையா? நீட்டு தேவையா? பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு பெற்றோர்களும் சொல்லுங்க, நீட்டு தேவையில்லைன்னு சொல்லி தமிழக அரசு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் என்னாச்சு, NHCAP என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் கவுன்சில் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் நீட்டு தேவைன்னு அவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. பேராமெடிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்லி இப்போ இதிலே பார்த்தோம்னா நீட்டு தேவையில்லைன்னு நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். பேச்சுலர் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங்கு, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி, பிஎஸ்சி நியூட்ரிஷனு, பிஃபார்மு, இது மாதிரி கோர்சஸ்க்கு வந்து நாம் நீட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு நீட்டு எழுத தேவைப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப கடுமையான நெருக்கடி. தமிழகம் மட்டும்தான் நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி பேராமெடிக்கல் கோர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவு உறுதி என்பது தெரியல. ஜூன் மாதம் வந்தால் தான் தெரியும். அதனால் நீட் தேர்வுக்கு எல்லா மாணவர்களும் அறிவியல் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் நீட் தேர்வை எழுதுவதற்கு கட்டாயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதில் நான் பாஸ் ஆகிறேன், ஃபெயில் ஆகிறேன், நான் அதில் அட்டன் செய்து விட்டேன், நான் அதை அப்ளை பண்ணி நான் அதை எழுதிட்டேன் அப்படிங்கிற நிலையிலையாவது இருக்கணும். ஒரு குறைந்தபட்ச எலிஜிபிலிட்டி அதை கூட கேட்கலாம். அப்போ நீட் வந்து அவசியம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இன்றைக்கி ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காகவோ இல்லை பிடிஎஸ் இருக்கக்கூடிய யுனானி, சித்தா அனைத்து துறைகளுக்கும் வெட்டினரி சயின்ஸ் முதற்கொண்டு இன்றைக்கி என்ன செஞ்சுட்டாங்க, கண்டிப்பாக நீட் தேவைங்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ என்னது, இப்போ மெடிசன் துறைக்கு ஒன்று, மருத்துவத்துறையில் இந்த துறைகள்லாம் இருக்குது. அடுத்தது இப்போ டாக்டர் இல்லாத டாக்டர்னு போட முடியாத துறைகள் பார்த்தோம்னா பேராமெடிக்கல் கோர்சஸ். இப்போ அதுக்குமே என்ன சொல்லிட்டாங்க, நீட்டு தேர்வு கொண்டு வருவதற்கான நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தேர்வு நடைபெறக்கூடிய தேதி பார்த்தோம்னா நீட் எப்போ எக்ஸாம் நடக்குது? யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கா நீட்டுக்கு? நீட்டுக்கு யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? நீட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? 12th நீங்கள் நீட் அப்ளை பண்ணலையா? ஏன் அப்ளை பண்ணல? ஆனால் நீட்டுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணணும். 12th படித்திருக்கக்கூடிய மாணவர்கள், நான் எழுதலை, நான் கோச்சிங் சென்டர் போகலை, ஆனால் எழுத வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம்.
அனைத்து மக்களும் இதில் அடுத்த ஆண்டாவது நாம் வந்து கண்டிப்பாக அடுத்த ஆண்டு 11th படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீட் எழுதணும். நீட் இல்லாமல் இன்னொரு சில தேர்வுகள் இருக்குது, அதையும் நான் சொல்வேன். அப்போ இதற்கான தேர்வு வந்து மே 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன் அடிப்படையில் தான் நமக்கு ஒவ்வொரு கட் ஆஃப் ரீதியில் நமக்கு அரசு கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கு மருத்துவத்துறையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அரசு துறைகளில் இப்போ ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். இப்போ பிசி முஸ்லீமுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க? 575லேருந்து 580 மேலே எடுத்தால் அரசு கல்லூரிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இதில் சென்ற ஆண்டு 720க்கு எம்எம்சி சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்கிறதுலே டாப் ஆஃப் த காலேஜ் இன் தமிழ்நாடு. அதில் எவ்வளோ மார்க் இருந்தால் அந்த காலேஜில் இடம் கிடைக்கும்னா 700லேருந்து 710. இது ஓபிசியோடைய கட் ஆஃப். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் இருந்தனா 575லேருந்து 580க்கு மேலே இருந்தனா ஒரு சலுகை இருக்குது. நமக்கு அரசு துறைகளில் கிடைப்பதற்கான வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ அரசு துறையில் அரசு கல்லூரிகளில் ஒரு மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்ச செலவு 13,610 தான். ரொம்ப கல்வி கட்டணம் எவ்வளவு? ஒரு 13,610லேருந்து ஒரு 18,000. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அது மாதிரி ஃபீஸ்லாம் சேர்த்தனா ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 வரும் எக்ஸ்ட்ரா. ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாயில் எம்பிபிஎஸ் படிச்சிடலாம். ஒரு 6 ஆண்டுகளில் நீட்டாக நல்ல ஒரு டாக்டராக வெளியே வர்றதுக்கு எவ்வளோ ஆகும்? அதிகபட்சம் செலவு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 2 லட்சம் ரூபாக்குள்ள நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால், நல்ல கட் ஆஃப் எடுத்தால் ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இதே இது ஒரு தனியார் கல்லூரியில் அரசு கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டா இருக்குமா இல்லையா, கட் ஆஃப் எழுதி நீட் ஸ்கோர் பண்ணி அதன் மூலமாக போகக்கூடிய மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 4.5 லட்சம்ன்றாங்க. 4.5 லட்சங்கிறது ஒரு குறைந்தபட்சம் தான். இது அரசு விதித்திருக்கக்கூடிய தொகை. ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ் போயிட்டாலே என்ன செய்வாங்க? நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக போடுவாங்க. இன்னும் அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு சொல்லி எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 லட்ச ரூபா வரைக்குமாவது குறைந்தபட்சம் கொண்டு வந்துடுவாங்க. எப்படி ப்ரைவேட்டில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் சேர்றாங்களோ அந்த அளவிற்கு அதை விட அதிக கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் நீட் மூலமாக போனால் கொஞ்சம் உங்களுக்கு சலுகைகள் இருக்கும். இதே இது டிஎம்டி யூனிவர்சிட்டி அது மாதிரி விஷயங்களில் ஒரு 40 லட்ச ரூபா வரைக்கும் போகுது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போகுது. இது சென்ற ஆண்டுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மொத்தம் 38 அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது. இதில் 38 அரசு மருத்துவக் கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 11,000 சீட் இருக்குது. இந்த 11,000 சீட்டில் முஸ்லீம்களுக்கு எத்தனை % இடஒதுக்கீடு? 3.5. ஒரு 40 சீட் 45 சீட் நமக்கு கிடைப்பதற்கான 400 சீட் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 400 சீட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோமா, அதற்காக போட்டி போடுறோமான்னா ரொம்ப குறைவு தான். ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆர்ட்ஸ் படிக்கணும்னா எனக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கனாலே குறைஞ்சபட்சம் 30,000லேருந்து 35,000 ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும்னா செலவாகுது. ஆனால் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் குறைந்தபட்ச ஃபீஸில் அழகாக ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகலான்னு சொன்னால் ஒரு அழகிய வாய்ப்பு ஏராளமான மக்கள் நாம் மிஸ் பண்ணுறோம். 12th எழுதக்கூடியவங்க இந்த கட் ஆஃப்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது தேவைப்படும். 11th படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவைப்படும். இப்போ நாம் பிசி முஸ்லீமில் கிட்டத்தட்ட ஒரு 580 590லேருந்து ஒரு 600க்கும் நெருக்கமாக இருந்துச்சுன்னா நாம் ஒரு நல்ல காலேஜஸில் கிடைக்கும். ஒரு சென்னை டாப் ஆஃப் த காலேஜில் கிடைக்குன்னா ஒரு 640க்கு மேலே முஸ்லீம்ஸ் எடுத்திருந்தால் நமக்கு தெளிவான நல்ல ஒரு காலேஜஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இது இல்லாமல் எல்லோரும் என்ன துறைக்கு போவாங்க? டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு பிடிஎஸ் பல் டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு கண் டாக்டர் ஆகணும், இப்படிங்கிற ஒரு நிலையை போவாங்க. இந்த வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ், இந்த வெட்டினரி டாக்டர் பக்கமே போக மாட்டாங்க. வெட்டினரி டாக்டரா, மாட்டு டாக்டர்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் இதில் நிறைய வேலைவாய்ப்பு குமிந்திருக்கு. அரசு வேலைவாய்ப்பே ஏராளமான வேலைவாய்ப்பு குறைந்திருக்கு. முன்னாலாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஊருக்கு ஒரு கால்நடை மருத்துவம் இருக்கும், ஒரு அரசு மருத்துவம் இருக்கும். அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது எப்படி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு ஒரு என்ன வருமானமாக கிடைக்கின்றதோ அதற்கு நிகரான வருமானம் எங்கேயும் இருக்குது. வெட்டினரி சயின்ஸ்லேயும் இருக்குது, வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் இதற்கான வேலைவாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வதில்லை. இதிலே ரொம்ப தலை சிறந்த கல்லூரி தமிழ்நாடு இந்தியாவிலே ரொம்ப மிக பழமையான கல்லூரினா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், அப்புறம் நாமக்கல் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜ், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜ். இது ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ். இதுக்கும் நமக்கு இந்த ஆண்டுகள்லேருந்து நீட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 450 ப்ளஸ் இருந்தாலே போதும். அதுக்குன்னா ஒரு 560 580 வேணும்.
இங்கே ஒரு 350லேருந்து ஒரு 450 இருந்துச்சுன்னா ஒரு 660 சீட்டு தான் மொத்தமே இருக்குது. மொத்தமே 660 சீட்டில் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-22 சீட்டு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை இந்த துறையும் மேம்படுத்திக்கிட்டோன்னா நமக்கு டாக்டருக்கு நிகரான ஒரு வருமானம், சொந்த கிளினிக் வச்சுக்கலாம். இன்றைக்கி பெட் அனிமல்ஸை வளர்க்குறதுங்கிறது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பூனையில் எத்தனை வீட்டில் இருக்குது? பூனை, கிளி, காக்டெயிலு, மீன் இருக்கா? இருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு ஒரு தெருக்கும் 2 வீட்லேயாவது குறைந்தபட்சம் இருக்குது. இதற்கெல்லாம் நீங்கள் இந்த பெட் கிளினிக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட் கிளினிக் வரக்கூடிய வருமானம் ஒரு நார்மலாக ஒரு நபருக்கு நமக்கு காய்ச்சல் போயிட்டு டாக்டரை பார்க்குறோம், எவ்வளோ ஃபீஸ் கொடுப்போம்? ஒரு 500 ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்னால் ஒரு 500 1000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து மாத்திரையோட. நீங்கள் நார்மலாக ஒரு நாய்க்கு ஒரு தடுப்பூசி போடணுன்னு போய் பாருங்களேன், 3000 குறைஞ்சு கிடையாது. ஒரு பூனைக்கு தடுப்பூசி போடணுன்னா பாருங்கள். இப்போ நாம் போடுற சோப்பு, அதிகபட்ச விலை சோப்பு என்ன சோப்பு? டவ் போடுவோம், ஒரு 80 ரூபா. மைசூர் சாண்டல் போடுவோம். நாய்க்குள்ளே சோப்பு ரேட்டை பார்த்துருக்கீங்களா? நாய் சோப்பு ரேட்டு பார்த்துருக்கீங்களா? 300 ரூபா 350 ரூபாம்மா. இப்போ நம்ம போடுற சீப்பு ஒரு 5 ரூபா சீப்பு வச்சு தலையை வரையிட்டு போயிடுவோம். நாய்க்கு பூனைக்கு அதுக்கு வாங்கக்கூடிய சீப் பார்த்தோன்னா அது முடியை ஃபுல்லாக உதிர விடாமல் வைக்கிறதுக்கு ஒரு சீப் வச்சுருக்கான். அது ஒரு சீப்பு ஒரு 200 250 ரூபா ஆகும். நாம் போடுற பெல்ட் இருக்குல்ல, பேண்ட்டுக்கு போடுற பெல்ட் ஒரு 200 250 ரூபா ஆகும்னா நாய்க்கு போனால் ஒரு 500 1000 ஆகும். இன்றைக்கி மனுஷனை விட எதுக்கு அதிகமாக செலவாகுது? பெட்டுக்கு தான் அதிகமாக செலவாகுது. ஏராளமான வருமானங்கள் என்பது வருமானத்தை ஒரு பொருளாதாரத்தை தேடி போகிறோம். இந்த துறை அழகான ஒரு துறை, அழகிய வாய்ப்புகள் கொட்டிருக்கக்கூடிய துறை. ஆனால் இந்த துறையை நம்ம பயன்படுத்தி கொள்வதில்லை. இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இது இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்சஸ் நம்ம நிறைய சொன்னோம். பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தோன்னா பிஎஸ்சி நர்சிங், இதிலே பேராமெடிக்கல் கோர்சஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸு. இப்போ நீட்டு தேவை இல்லைன்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் இப்போ நீட்டு நெசசரிங்கிற அளவிற்கு பேசப்பட்டு வருகின்றது. அதனால் நீங்கள் நீட்டு 10th 11th 12th இதுக்கப்புறம் படிக்கக்கூடிய மாணவர்களும் இதில் கருத்தில் வைத்துக்கொண்டு நீட்டை எழுதுறதை கண்டிப்பாக கடமையாக்கிக்கங்க. என்ன ஒரு சிரமமாக இருந்தாலும் சரி, அதை இப்போ அந்த எக்ஸாமையாவது குறைந்தபட்சம் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அதை உங்களுக்கு கடுமையாக்கி விட்டால் ரொம்ப சிரமமாகிவிடும். அதுக்காக இந்த நீட்டு படிப்பதற்கான வாய்ப்புகளை இது பண்ணுங்கள். இது இல்லாமல் இப்போ நீட் இல்லாத அடிப்படையில் நமக்கு சீட் அலோகேட் ஆகும்னா பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் அடிப்படையில். இப்போ கவுன்சிலிங் அடிப்படையில் பார்த்தோம்னா நாம் ஒரு பேராமெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணுன்னு நினைக்கக்கூடியவர்கள், இல்லை வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க, பேராமெடிக்கல் கோர்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 182லேருந்து 186 மதிப்பெண்கள், அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப சிறந்தது. 182லேருந்து 186 மதிப்பெண்கள் இது சென்ற ஆண்டுக்கான அந்த கட் ஆஃப் மார்க் அதில் இருந்தது என்று சொன்னால் ஸ்டான்லி, சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைப்பதற்கு நல்ல ஒரு நிலையாக இருக்கும். இது நல்ல மதிப்பெண்ணாக இருக்கும். இதற்கு கீழே வந்துட்டோம் என்று சொன்னால் முதல் ரவுண்ட்லேயே 2வது ரவுண்ட்லேயே நமக்கு காலேஜ் கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போ சில பேருக்கு முதல் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடைக்கும், ஆனால் அந்த காலேஜ் விருப்பம் இல்லாமல் இருக்கும். நாம் ஒரு காலேஜ் எய்ம் பண்ணி வச்சுருப்போம், அது 2வது ரவுண்டு அல்லது 3வது ரவுண்டில் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் சென்ற ஆண்டு ஒரு ஊரில் நாம் ஒரு இது மாதிரி நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். முதல் ரவுண்டு அட்டன் பண்ணுறாங்க, ஸ்டான்லி கிடைக்கிது, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் கிடைக்கிது. ஆனால் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை. அவங்க மதுரையில் எதிர்பார்த்தாங்க, 2வது ரவுண்டில் போட்டாங்க, 2வது ரவுண்ட்லேயும் கிடைக்கல, 3வது ரவுண்டில் மதுரையில் கிடச்சிச்சு. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா நீட் எழுதுகிற ஒரு பக்கம் இருக்கணும், இதற்கான கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது இருக்கணும், மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தது என்று சொன்னால் பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு போவதற்கான ஒரு அழகிய ஒரு வாய்ப்பு. இதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000லேருந்து ஒரு 6000 தான் அதிகபட்சம் ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய முழு ஃபீஸ் எடுத்துக்கிட்டால் 15000க்குள்ளே ஒரு பேராமெடிக்கலில் நல்ல கோர்சஸ்லாம் படிக்கலாம். இன்றைக்கி பேராமெடிக்கலில் புதிதாக ஏராளமான படிப்புகள் வந்து கொண்டே தான் இருக்குது. அதை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது கவர்மெண்ட் காலேஜ் இல்லாத ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் போச்சுன்னா இன்றைக்கி ஒரு 40000லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அதிகமாக இருக்குது. இப்போ நான் 10th முடிச்சிருக்கேன், எனக்கு படிக்க வசதி இல்லை, ஆனால் நான் மெடிக்கல் துறைக்கு ஏதேனும் போக விரும்புகிறேன், ஏன்னா என்னால் படிப்பதற்கான கால அளவு எனக்கு கம்மியாக இருக்குது, குடும்பத்துடைய சிரமம் அனைத்தும் பாரம் ஏமலை தான் இருக்குன்னா இது மாதிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிச்சுக்கலாம்.
12th முடிச்சிருந்தேன்னா ஒரு 3 சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. 10th முடிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. இந்த ஐசியூவில் டெக்னீஷியனா, டயாலிசிஸ் டெக்னீஷியனா, நர்சிங் அசிஸ்டண்ட்டா, சுகாதார ஆய்வாளர், பல்நோக்கு சுகாதார ஆய்வாளர், மருத்துவ பதிவாளர் டெக்னீஷியன், இப்படி அது மாதிரி கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன், இசிஜி ட்ரம்பில் டெக்னீஷியன், இப்படி ஏராளமான டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இது ஓராண்டுலேருந்து 3 ஆண்டுகள் வரைக்குமான கோர்சஸ் இருக்குது. இதற்கு நமக்கு அது அதிகபட்சம் ஒரு 25,000 30,000 வரைக்கும் நமக்கு செலவாகும். இதுதான் மெடிக்கல் துறை. மெடிக்கல் துறையில் ஏதேனும் விடுபட்டிருந்தால் நீங்கள் அந்த கேள்வியாக கூட 1-to-1 செஷனில் நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக இன்ஜினியரிங் போகிறது. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு 3 இன்ஜினியர் 2 இன்ஜினியருங்கிறது குறைந்தபட்சம் வந்துருச்சு. முன்னாடி ஊருக்கு ஒரு இன்ஜினியர், தெருவுக்கு ஒரு இன்ஜினியர், அப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டில் 3 இன்ஜினியர் இருக்கும். அண்ணன் பெரிய அண்ணன் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால், சின்ன அண்ணன் சிவில் இன்ஜினியராக இருப்பார், இன்னொரு அண்ணன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருப்பார், ட்ரிபிளியாக இருப்பார். இன்னைக்கு இன்ஜினியரிங்கிறது ஒரு மோகம் அதிகரித்து விட்டது. நான் 2008 வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர போனேன். அப்போது இந்த ப்ராஸ்பெக்டஸ்ன்னு கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. அப்போது இன்ஜினியரிங் காலேஜஸோடைய அளவு 254 2008. நான் இன்ஜினியரிங் முடித்து வெளியே வரேன். அப்போது ஒரு மாணவன் என்னுடைய ஜூனியர் பையன் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தால் அப்போ ப்ராஸ்பெக்டஸ் வாங்கி பார்க்குறேன். 640 காலேஜ் இருக்குது. 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 400 காலேஜுக்கு மேலே அதிகமாகிடுச்சு. நீங்கள் தெருவுக்கு இன்ஜினியர் இருக்கிறான், தெருவுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னுடைய எண்ணிக்கை கேட்டோன்னா 10 மாணவர்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறான். அப்போ இன்ஜினியரிங் மோகம் அதிகமாகி விட்டது. இன்ஜினியரிங் போனால் நல்ல சேலரி கிடைக்கும், ஒரு 60,000 70,000 சேலரி கிடைக்கும். திரைப்படத்திலலாம் காமிக்கிறான், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், பெரிய பெரிய கம்பெனியை பெரிய ஒரு டிசைன் பண்ணி அவன் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறான், நாமளும் இன்ஜினியரிங் போகணுமே அப்படிங்கிற ஒரு நிலையில் அப்படி ஆரம்பித்த ஒரு ஆர்வக்கோளாறு. இன்றைக்கி இன்ஜினியரிங் பார்த்தோம்னு சொன்னால் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் வந்துருச்சு. இன்ஜினியரிங்கில் அரசு கல்லூரிகளில் தமிழ் மீடியம் இருக்குது. 2011 அறிமுகமாகிவிட்டது. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் சிவில் இன்ஜினியரிங்கும் முதல்ல 2011 அறிமுகமாச்சு. இன்றைக்கி எல்லா அரசு கல்லூரிகளில் பார்த்தோன்னா இன்றைக்கி தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி முன்னாடிலாம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் ஒரு நல்ல காலேஜில் கிடைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 90%, ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும். இன்றைக்கி 100 கட் ஆஃப் வச்சுருந்தாலும் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைக்கும். ஜஸ்ட்டு பாஸாக இருந்தாலும் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி காலேஜோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அப்போ நமக்கு தேவை என்னவென்று சொன்னால், நாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க கை வைத்துங்களேன். எதை கேட்டாலும் கையை வைத்த மாட்டேங்கிங்களாப்பா. ரொம்ப சிரமமாக இருக்கும் போல இருக்குது. உங்கள்கிட்ட எந்த பதிலையும் வாங்க முடியாது போல இருக்குது. எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்களா, அதுக்கு ஆன்சர் எழுதுவீங்களா? இல்லை நாங்கள் ஏன் எழுத போகிறோம், நாங்கள் வெறும் பேப்பரை எம்டி பேப்பரை வச்சுட்டு விட்டு போகிறோம் அப்படி இருக்கீங்களா? யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க? வேகமாக நல்ல கையை வைத்துங்க. 1 2 3 4 5 ஏன்னு சொன்னீங்களே, யாரோ ஒரு ஆள் ஏஐ சொன்னாங்களா, அவங்களும் கை வைத்தல. அது இன்ஜினியரிங் தான்ப்பா. அதில் ஆர்ட்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. ஒரு 7-8 பேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்கீங்க. என்ன இன்ஜினியரிங் படிக்கணும்? என்ன இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1. நீங்கள் இன்ஜினியரிங் தான் சொன்னீங்க. என்னென்ன? மெக்கட்ரானிக்ஸ். ஓகே. அடுத்தது வேறு யார் இன்ஜினியரிங் கை தூக்குனீங்க? என்னது? சிவில் இன்ஜினியரிங். வேறு நீங்கள் என்ன கை? மரைன். நீங்கள் சிவில். நீங்கள் ஏஐ சொல்லிட்டீங்க அப்படி தானே? வேறு சரி. 9th படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதேனும் இன்ஜினியரிங் ஆகணும்னு விருப்பம் இருக்கா? 9th 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் ஆகணும்னு விருப்பம் இருக்கா? இப்போவே நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுக்கணுமா இல்லையா? 12th படிக்கிற அண்ணாக்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை, நான் அப்போ வந்தால் பார்த்துக்கிறேன், அப்போ இது மாதிரி ப்ரோக்ராம் வச்சா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்காதீங்க. இப்போவே முடிவு செய்யுங்க. இப்போ ஒரு மரைன் ஆகணும்னு நீங்கள் இல்லை, மரைனுக்கு எதேனும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா? மரைனுக்கு எதேனும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா? இல்லை. இருக்குது. இல்லைன்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு. என்ன எக்ஸாம் இருக்குது? திடீர்னு பொசுக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. IMUCET என்று சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. இப்போ மரைன் போனோம்னா சரியான ஃபீல்டு, சூப்பர் ஃபீல்டு. ஆனால் அது போகிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம புரியணும். அதெல்லாம் வரிசையாக பார்ப்போம். இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது? JEE. வேறு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது? JEE அட்வான்ஸ்டு இருக்குது. வேறு என்ன எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது? வேறு எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா? இருக்குது, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நமக்கு தான் தெரியறதில்லை.
ஏன்னா தமிழ்நாட்டில் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. எப்போ பேன் பண்ணாங்க தெரியுமா? 2007க்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு, தமிழ்நாட்டிலையும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ தூக்குனாங்களோ அப்போவே காலேஜ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாரும் இன்ஜினியரிங் போய் சேர்ந்துருவோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்ததுனால தானே இந்த எக்ஸாம் எழுத முடியும், நம்மளால் சேர முடியல. இனி போய் எல்லாரும் சேர்ந்துருவோம்னு சொல்லி எல்லாம் போய் சேர ஆரம்பித்தா காலேஜ் கூட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நேஷ்னல் தமிழ்நாட்டு லெவலில் தான் இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, மத்திய இந்தியா லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா ஜேஇ அட்வான்ஸ்னு 2 எக்ஸாம் இருக்குது. சரி, இந்த ஜேஇ அட்வான்ஸ்டில் என்ன இன்ஜினியரிங் காலேஜில் சேர விருப்பம்? கையை வைத்து நீங்களே இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் சேரணும்னு சொல்லிட்டீங்க. எந்த இன்ஜினியரிங் காலேஜ்? மேரிடைம் எங்கே படிக்கணும்னு விருப்பம்? எங்கம்மா? என்ஐடி ஜேஇ எழுதிட்டீங்களா? ஜேஇ அப்ளை பண்ணியிருக்கீங்களா? எந்த இன்ஜினியரிங் காலேஜ்? ஏஐ படிக்கணும் சும்மா சொல்லுங்க. ஏதோ ஒரு காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அதனால ஃபீஸ்லாம் என்னென்னு வீட்டில் அத்தா அம்மாட்ட சொல்ல முடியும். இப்போயே ரெடி பண்ணணும்ல. திடீர்னு 2 லட்சம் கூட 5 லட்சம் கூட 10 லட்சம் கூட எப்படி ரெடி பண்ணுவாங்க? இன்னும் ஒரு 50 நாள் தான் 40 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபீஸ்லாம் ரெடி பண்ணணும்ல. என்ன இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண விருப்பம்? பக்கத்தில் ஏதாவது ஒரு காலேஜ் இருந்தால் போய் ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இன்ஜினியரிங் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இப்போ 12th எக்ஸாம் எழுதினவங்களுக்கு விட்டுருங்க. 12th எக்ஸாம் எழுத போகக்கூடியவங்க 12th இன்னைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் சொல்லிடுறேன், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜேஇ படித்தே ஆகணும். ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், ஜேஇ அட்வான்ஸ் எழுதியே ஆகணும். சும்மா படிக்கிற காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இர்லாண்டு இன்ஜினியரிங் காலேஜ் இப்படின்னு குப்பை காலேஜ்லாம் படிச்சிங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு பேருக்கு பின்னால் கமால்தீன் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி போட்டுக்க வேண்டியதான். எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். வெறுமனே நான் ஏதேனும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன், இன்ஜினியர் மகன் இன்ஜினியர் அத்தான்னு சொல்லணும், இன்ஜினியர் அம்மான்னு சொல்லணும்னு சொல்லி உங்கள் அத்தா அம்மா சேர்த்து விட்டாலும் எந்த பிரயோஜனமும் அல்ல. இதே இது நீங்கள் ஜேஇ கிளியர் பண்ணிவிட்டு, ஜேஇ ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஜேஇ நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜேஇ நீங்கள் கிளியர் பண்ணிட்டா தான் என்ஐடிக்கு உள்ளே போக முடியும். எந்த காலேஜ் போக முடியும்? என்ஐடியில் படிக்கணும் நீங்கள் இல்லை, ஜேஇ கிளியர் பண்ணால் தான் என்ஐடி போக முடியும். இப்போ ஐஐடி அதுக்கு போகணுன்னா ஜேஇ கிளியர் பண்ணிவிட்டு ஜேஇ அட்வான்ஸ்டு எழுதணும். டாப் 2.5 lakhs ஸ்டூடெண்ட்ஸில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தால் தான் ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். இந்த கிட்டத்தட்ட 23க்கு மேற்பட்ட காலேஜஸ் இருக்குது. ஐஐடி என்ஐடின்னு சொல்லி 23 காலேஜஸ் இருக்குது. இந்த 23 காலேஜில் நீங்கள் மொதல் வருஷம் 2ஆம் வருஷம் 3ஆம் வருஷம் படித்து முடிச்சிட்டாலே 4ஆம் வருஷத்துலேருந்து உங்களுக்கு என்ன வர ஆரம்பிச்சிடும்? ஸ்டைஃபண்ட் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஏதேனும் ஒரு பெரிய பெரிய கம்பெனி, நீங்கள் ஏஐ படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, இருக்கக்கூடிய எல்லா பெரிய கம்பெனியும் உங்களை வந்து கூடுவான், வா எங்காலையே கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணு, ப்ராஜெக்ட் பண்ணு, நான் உனக்கு சேலரி தரேன், ஸ்டைஃபண்ட் தரேன். நீங்கள் இன்ஜினியரிங்கே முடிச்சிருக்க வேணாம், இங்கே ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீஸும் கம்மி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் அதிகம். இல்லைன்னா நம்ம வேற ஒரு காலேஜில் நம்ம சமுதாயத்தின் சார்பில் ஏராளமான முஸ்லீம் காலேஜஸ் இருக்குது. பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, டேனிஷ் அகமது இருக்குது, இப்படி ஏராளமான காலேஜஸ் இருக்குது. அங்கே போய் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், ஃபீஸ் போய் கேட்டு பாருங்கள். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரணும், இல்லை ஒரு நீங்கள் கட் ஆஃபோடே போனாலும் உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் இருக்கும், அதிகமான ஃபீஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக செலவு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் படிங்க. இதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. 11th 12th என்சிஆர்டி சிலபஸ் தான். மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி 4, மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸு, லாஜிக்கல் ரீசனிங்கு, நம்ம இங்கிலீஷு இதுதான் கேட்பாங்க. இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜேஇ வந்து ஜான்வரிலையும் ஏப்ரல்லையும் நடக்கும். இந்த ஜான்வரிலையும் ஏப்ரல்லையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகலாம். ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த விழிப்புணர்வு இல்லை. இந்த பல்வேறு நீட் சென்டர்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க, ஐஐடிக்குன்னு சில சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஐஐடி காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக ஜேஇக்காக ஏராளமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஏராளமான இன்ஸ்டிடியூஷன் இருக்கும்.
நிறைய பேர் போட்டிருப்பாங்க இவங்க ஜேஇல இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு பேனர் வச்சுருப்பாங்க. நாமெல்லாம் அந்த பேனரை பார்ப்போம், கடந்து போவோம், இது என்ன ஒரு இது பேனர் வச்சுருக்காங்களே. கொஞ்சம் சிட்டி சைட்லாம் போய் பார்த்தோன்னா ஜேஇல நல்ல மார்க் எடுத்தாங்கன்னு சொல்லி பேனர் வச்சுருப்பாங்க. அதற்குன்னு சென்டர் இருக்கும், பல லட்சம் செலவு பண்ணி படிக்கிறாங்க. நாம் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஜேஇனா என்ன, ஜேஇ அட்வான்ஸ்னா என்ன தெரியாத மக்களாக இருக்கிறோம். கேட்டால் என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், முதல்ல இது தெரியணும், நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. சரி, இதுக்கு அடுத்த தரம், முதல் தரம் ஐஐடி என்ஐடி. ரெண்டாவது தரம் என்ன, இப்போ என் பையன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் எழுதலை. அப்போ கட் ஆஃப் ரெண்டாவது என்ன வேணும், கட் ஆஃப் வேணும். என்ன கட் ஆஃப் வேணும், இன்ஜினியரிங்கில் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வச்சு கட் ஆஃப் மதிப்பெண்கள் போடுவாங்க. போடக்கூடிய வகையில் ஒரு 198.5 மதிப்பெண்களுக்கு மேலே 198லேருந்து 199 வெறும் ஒரு மதிப்பெண்கள் அளவில் இருந்தோன்னா இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் தரத்தில் இருக்கக்கூடிய சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கிண்டி கேம்பஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இரண்டாவது எம்ஐடி கேம்பஸ், அது 197.5லேருந்து 199 வெறும் 1.5 மதிப்பெண்களில் அந்த காலேஜஸ் கிடைக்கணும்னா இதெல்லாம் தரம் உயர்ந்த காலேஜஸ். ஐஐடி என்ஐடிக்கு அடுத்ததுக்கான காலேஜஸ். இங்கே தேவைன்னா 199 மதிப்பெண்கள் வேணும், கட் ஆஃப் இருக்கணும். இதே இது பிஹெச்டி டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது, அதுக்கு குறைந்தபட்சம் 196லேருந்து 198.5 இருக்கணும். ஜிசிடி கோயம்புத்தூர் அதுக்கு 192.5லேருந்து 195.5 இருக்கணும். தியாகராஜா 193லேருந்து 196, அதிகபட்சம் 193 மார்க்கு மேலே இருந்தால் தான் ஒரு நல்ல தலை சிறந்த கல்லூரியில் கிடைக்கும் சீட்டு. இல்லைன்னா நம்ம லட்சக்கணக்கில் கொட்டி ஒரு காலேஜஸில் ஃபீஸை கட்டி எஸ்ஆர்எம்லேயோ இல்லை வேல்ஸ்டெக்லேயோ இல்லை டிஎம்டி யூனிவர்சிட்டிலையோ நம்ம சேர்த்து விட்டோன்னா நாம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது, செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது நமக்கு வீணாக போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைரும். வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் எக்ஸ்ட்ரா ஒரு தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜினியர் வந்துடுவான். முத்துப்பேட்டையில் ஒவ்வொரு ஆண்டும் 50 இன்ஜினியர் 100 இன்ஜினியர் வந்துகிட்டே இருந்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கணும்ல. வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னா இது மாதிரி காலேஜில் படித்தா மட்டும்தான் வேலைவாய்ப்பு இருக்கும், இன்ஜினியரிங் படித்தா. அப்போ இதற்காக நம்ம முயற்சி செய்யணும், இதற்காக நம்மளுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை கிளியர் பண்ண முடியும். இப்போ அடுத்ததாக இப்போ பிஇயில் தான் அதிகமான மக்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, நேட்டா நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. இது ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஏப்ரலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணனா இந்த மே 3ஆம் தேதி வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்குது. இது மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் என்னுடைய அடிப்படையான இதில் படித்து இது கிளியர் பண்ணனா நீங்கள் எந்த காலேஜஸ் ஜாயின் பண்ணலாம், நேட்டாவுடைய அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருடைய ஒரு தலை சிறந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாம். இதற்கும் தனியான முறையில் இப்போ இன்ஜினியரிங் எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அது மாதிரி இதற்கும் தனி கவுன்சிலிங் நடக்கும். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இதுக்கு குறைந்தபட்சம் 12th கட் ஆஃப் ப்ளஸ் இந்த நேட்டா டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டோடைய கம்பைன் பண்ணி இதனுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் மதிப்பிடப்படும். இதில் தலை சிறந்த கல்லூரி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடியது, அரசு பொறியியல் கல்லூரி சேலம் அண்ட் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முன்னணி கல்லூரிகள். அடுத்த பிஹெச்டி டிசி தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் இருக்கக்கூடிய முன்னணி கல்லூரியில் படிக்கணும்னா குறைந்தபட்சம் 290 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னு சொன்னோம்ல, முதல்ல ஜேஇ சொல்லிட்டோம், ஜேஇ அட்வான்ஸ் சொல்லிட்டோம், அடுத்து என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேட்டா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மரைன் சொன்னாரா இல்லையா, மரைனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுதான் என்னது IMUCET என்று சொல்லக்கூடிய இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய சென்னை கேம்பஸ் நடத்தக்கூடிய சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று நடக்கு. இது கிளியர் பண்ணனா மரைனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இது 3வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த 3 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் துறையில் நல்ல தலை சிறந்த கல்லூரியில் படிக்கணும்னா இதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது. இதில் நம்ம மரைன் ஃபீல்டில் நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்புகளும் சரி பொருளாதாரம் வருமானமும் சரி, இதில் ஏராளமான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டு, இதையும் விருப்பமான மக்கள் இன்றைக்கி நிறைய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை, இதுக்கு உங்களுடைய 12th கட் ஆஃப் மார்க் தான் தேவை. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, ஒரு 3 சகோதரர்கள் சொன்னாங்க. ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று டேட்டா சயின்ஸு, இன்னொன்று சைபர் செக்யூரிட்டி, இந்த மெக்கட்ரானிக்ஸ் சொன்னாங்களா இல்லையா, இன்றைக்கி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் என்ற துறை,
அடுத்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இவி டெக்னாலஜி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இது இன்னைக்கு இன்ஜினியரிங்கில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. சும்மா மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ இப்படியே ஒரு காமனாக ஒரு குரூப்புக்குள்ளே போகாமல் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய துறை இந்த 5 துறைகள். இந்த 5 துறைகள் சிறந்த கல்லூரிகளில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஜேஇ அட்வான்ஸ்டு இது மாதிரி ஒரு எக்ஸாம்லாம் எழுதினா தான் ஒரு சிறந்த கல்லூரியில் கிடைக்கும். இல்லைனா புதிதாக ஏதேனும் ஒரு காலேஜ் உருவாகியிருக்கோம், நாங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்க வச்சுருக்கோம், ஏஐ வச்சுருக்கோம்னா ஏஐ இந்த காலேஜ் இருக்கும்போது ஜாயின் பண்ணுவோம். அங்கே ஏஐக்கான ப்ரொஃபஸர் இருக்க மாட்டார், ஒரு டீச்சிங் ஸ்டாஃப் இருந்தால் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ ஒரு டியூஷனில் நான் உங்கள் பிள்ளைய செண்டம் எடுக்க வச்சிடறேன், மேக்ஸில் செண்டம் எடுக்க வச்சிடறேன்னு சொல்லிடுறாரு. சரி என் பிள்ளை மேக்ஸில் செண்டம் எடுத்தா அது போதும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுறோம். ஆனால் அவருக்கு மேக்ஸ் தெரியாது, அவர் காமர்ஸ் டீச்சராக இருக்கிறாருன்னா எப்படி செண்டம் எடுப்பான்? என் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, உங்கள் பிள்ளைய சேருங்க நல்லா வரும், ஃபியூச்சர் வரும்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொஃபஸர் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு வரும்? அப்போ காலேஜஸில் ஏஐ இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குன்னு போய் சேர்த்து விட்டு அங்கே டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஸ்டாஃபு, இசி ஸ்டாஃபு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப் வச்சு இன்றைக்கி அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகக்கூடிய நிலையை பார்க்குறோம். இதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய 5 ஃபீல்டு. இப்போ அடுத்ததாக இன்ஜினியரிங்குக்கு அடுத்த துறை என்னன்னு சொன்னால் இதிலே அரசு வேலைவாய்ப்பு இருக்குது. இன்ஷால்லா எப்படி ஐஏஎஸ்க்கு நிகரான ஒரு துறை இன்ஜினியரிங் சர்வீஸ் கமிஷன். இன்ஜினியரிங் முடித்த ஒவ்வொரு மாணவர்களும் இந்த எக்ஸாம் எழுதுகிறோம் என்று சொன்னால் இந்த எக்ஸாமின் வாயிலாக ரயில்வே துறை இருக்கக்கூடிய கல்லூரிகளில் உயர்மட்ட துறை ஒவ்வொரு துறைகளுக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு எப்படி ஐஏஎஸ்க்கு இருக்கிற மாதிரி ப்ரிலிம்ஸு அட்வான்ஸ்டுன்னு மாதிரி இதுலேயும் ஒரு 2 ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, டைரக்ட் இன்டர்வியூ இருக்குது. இதுவும் அப்படி ஐஏஎஸ்க்கு நிகரான ஒரு போஸ்டிங். இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு அந்த ஃபேக்ட்ரியோடைய இன்ஸ்பெக்டர், இன்ஜினியரிங் இன்ஸ்பெக்டர் இஏன்னு சொல்லக்கூடிய போஸ்டிங் இருக்குது. இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஹை கேடட் அவங்க தான். இப்போ ஒரு தொழில்துறை, இப்போ ஒரு ஹுண்டாய் காரு இல்லை ஒரு இவி டெஸ்லா காரு இந்தியாவில் அமுல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்க போகிறான்னு சொன்னால் முதல்ல அதுக்கு ஒரு இஏ இன்ஸ்பெக்டருடைய சைன் இருக்கணும், இன்ஜினியரிங் இன்ஸ்பெக்டருடைய சைன் இருக்கணும். அதை போடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொன்னால் இவங்களுக்கு தான். இந்த பச்சை கையெழுத்து சொல்லுவாங்களா இல்லையா, அந்த பச்சை கையெழுத்து போடக்கூடியவர்களில் இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதினவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இன்ஜினியரிங் டிகிரி போதுமானது. நான் இன்ஜினியரிங் சும்மா படிச்சுட்டேன், ஏதேனும் ஒரு சாதாரண காலேஜில் படிச்சுட்டேன், இப்போ என்ன செய்வதுன்னு தெரியலை அப்படிங்கிற நினைக்கக்கூடியவர்கள், நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன செய்யணும் திக்கற்று இருக்கக்கூடிய மக்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 21லேருந்து 30 வரைக்கும் தான். இதுக்கு சமந்த் பே கமிஷன் அடிப்படையில் அதிக ஸ்டார்டிங் சேலரி ஒரு ட்ரைனிங் பீரியடில் 56,100 ரூபா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1,77,000 ரூபா வரைக்கும் ஒரு 2-3 வருஷத்தில் வந்துருவாங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இது மிகப்பெரிய அளவிற்கு இந்த அனைத்து இந்தியா அளவிலையும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வேலைவாய்ப்பு. இது இல்லாமல் சயின்ஸ் ரிலேட்டடான மேக்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இது ரிலேட்டடான ஒரு சயின்ஸ் கோர்சஸும் இருக்குது. இன்ஷால்லா இதை தொடர்ந்து இப்போது தொழுகைக்கான இடைவேளை இருக்குது. இன்ஷால்லா தொழுது முடித்தது பிறகு உங்களுக்கு மெடிக்கல் துறையும் நான் இன்ஜினியரிங் துறையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, எங்களுக்கு நான் எதிர்பார்த்த சில கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை அப்படின்று யாருக்கெல்லாம் இருக்கிற என்னென்ன கேள்விகள் இருக்குதோ நேரடியாக 1-to-1 செஷனாக இப்போ உங்களுக்கு தொழுகைக்கு பின்னால் நடக்கும். 2 நபர்களும் உங்களுக்கு அதற்கான விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறோம். நான் இந்த மார்க் எடுப்பேன், தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள், நான் 250 மார்க் தான்ப்பா எடுப்பேன், இல்லை 200 மார்க் தான் எடுப்பேன், நான் என்ன செய்யலாம்? நான் ஒரு 12th நான் வீட்டில் எல்லோரும் 500 மார்க் மேலே எதிர்பார்க்குறாங்க, ஆனால் என்கிட்ட தேர்னா ஒரு 350-360 தான் வரும், நான் என்ன செய்யலாம்? இப்படி உங்களிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் இங்கே கேளுங்க. நான் உங்களுக்கு அதற்கான விளக்கம் அளிக்கிறோம், உங்களுக்கான வழிகாட்டுதல் செய்கிறோம். மதிப்பெண்கள் என்பது உங்களை மதிப்பிடுவதற்கு தான், உங்களுடைய எதிர்காலத்தை நிலையை நிறுத்துவதற்கு மதிப்பெண் மட்டும் போதாது. நமக்கு சுய சிந்தனைகள் இருந்தால் நாம் எந்த அளவுக்குனாலும் இம்ப்ரூவ் ஆகி போய்க்கலாம். அதனால் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கல்வி சம்பந்தமாக, கல்லூரிகள் சம்பந்தமாக என்ன கேள்விகள் இருந்தாலும் இன்ஷால்லா இந்த 1-to-1 செஷனில் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடைபெறும். இன்ஷால்லா ஒவ்வொரு நபராக உங்களுக்கான தனிப்பட்ட நிலையில் கேட்கலாம். ஏன்னா சில பேர் கூட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருப்பா, எல்லாரும் பார்ப்பாங்க, என் மார்க்கு சொல்ல வந்தால் எல்லாரும் ஏதாவது நினச்சிப்பாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய தயக்கமுடையவர்கள் அனைவரும் தனித்தனியான முறையில் உங்களுக்கு 1-to-1 செஷன் நடக்கும். உங்களுக்கான கேள்விகளை எடுத்துக்கொண்டு வாங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்ன சந்தேகங்கள், நான் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கேள்வியை
எழுதி வைத்து கொண்டு வாங்க, நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பதிலளிப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு முழு திருப்தியோடு அமையக்கூடிய வகையில் அந்த 1-to-1 செஷன் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கிலோ இன்ஜினியரிங் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இந்த சயின்ஸ் குரூப்பில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இது மாதிரி சயின்ஸ் குரூப் அதிகமாக எடுப்போம். இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜ் என்பது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காலேஜ். இல்லைன்னா நமக்கு தெரிந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா பக்கத்தில் ஜமால் முகமது காலேஜ், இல்லைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு காலேஜஸ், இப்படி ஒரு சில காலேஜஸை மட்டும் தான் நம்ம தேர்வை செய்கிறோம். இதற்கும் எப்படி அரசு துறையில் அரசு கல்லூரிகளில் மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங் இருக்குதோ அது மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் அறிவியல் துறைகளை எடுக்கக்கூடியவர்களுக்கும் இதுக்கு சிறந்த கல்லூரிகள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரியிலும் தமிழகத்தில் நம்பர் 1 கல்லூரினா பிரசிடென்சி காலேஜ்னு சொல்லி சென்னையில் இருக்குது. இந்த பிரசிடென்சி காலேஜில் நம்ம இந்த ஆர்ட்ஸ் டிகிரி படிக்கிறோம்னு சொன்னால் இதில் ஏராளமான சலுகைகள் கிடைக்கும். எப்படி நம்ம இதுக்கு ஜே அட்வான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஸ்டைஃபன் கிடைக்குமோ அது மாதிரி இந்த பிரசிடென்சி காலேஜஸில் ஸ்டைஃபன் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ். அப்புறம் பிஹெச்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அது கோயம்புத்தூரில் கூடிய ஒரு சிறந்த கல்லூரி. இது இல்லாமல் மத்திய அரசு நடத்தக்கூடிய சிறந்த கல்லூரிகள்லாம் இருக்குது. இப்போது செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ்னு சொல்லி டெல்லியில் இருக்குது. இது இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இந்த இஸ்ரோலாம் வேலை பார்க்குறாங்கல்ல, இஸ்ரோ நாசாலெல்லாம் எந்த வெறும் இன்ஜினியரிங் வச்சுட்டா போவாங்க, இல்லை டிகிரி வச்சும் போவாங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வச்சுட்டு போகலாம், பிஎஸ்சி மேக்ஸை வச்சு போகலாம். இதெல்லாம் எங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் தேர்வு செய்கிறாங்கன்னா அதிகமாக IISERS இந்த காலேஜஸ்லேருந்து தான் அதிகமான மாணவர்கள் விண்வெளித்துறை ஆராய்ச்சி துறைகளில் அதிகமாக தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்கள் இங்கே ஆர்ட்ஸ் நீங்கள் படிக்கக்கூடிய சயின்ஸ் கோர்ஸ் இருக்குதா இல்லையா, அதை இது மாதிரி ஒரு சிறந்த கல்லூரியில் படிக்கணும். அது மாதிரி சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் மேக்ஸ் படிக்கிறதுக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு பிரத்யேகமான ஒரு காலேஜ். இந்த CMA என்று சொல்லக்கூடிய காலேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப தலை சிறந்த நிறுவனங்களில் ஒன்று. இப்போது நம்ம மேக்ஸு பிஎஸ்சி எனக்கு மேக்ஸ் வரும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் அவ்வளோ வராது, மேக்ஸில் நான் நல்ல மதிப்பெண் எடுப்பேன் அப்படின்னா நம்மளது கட் ஆஃபை வச்சு இந்த காலேஜஸ்க்கு நம்ம CMI சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு நாம் அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப தலை சிறந்த கல்லூரி. இது இல்லாமல் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுக்கும் IISR SER அப்புறம் IISc இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அது மாதிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸுக்கு CMI சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட், இது மாதிரி சிறந்த கல்லூரியெல்லாம் இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் இதுவுமே கட் ஆஃப் பேசிஸ் தான். எப்படி இன்ஜினியரிங் கட் ஆஃப் பேசிஸில் எடுக்கிறாங்களோ அது மாதிரி இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணணுன்னா அந்தந்த டிகிரிக்கு என்னென்ன கட் ஆஃப், குறிப்பாக நமக்கு இஸ்லாமியர்களுக்கு 82% மேலே இருக்கணும், ஒரு 86% அதிகபட்சம் பெற்றிருந்தா நம்ம சொன்ன இந்த குறிப்பிட்ட கல்லூரிகளில் சிறந்த கல்லூரிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் எனக்கு இன்ஜினியரிங் இல்லாமல் சயின்ஸ் டிகிரி இல்லாமல் நான் இன்னும் வேறு ஏதேனும் டிபார்ட்மெண்ட் போகலான்னா இப்போ வளர்ந்து வரக்கூடிய துறை ஃபிஷரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், மீன்வளம் மற்றும் வேளாண்மை ரொம்ப தலை சிறந்த அடிப்படையில் இன்றைக்கி அதிகமான வேலை வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான நிலைக்கு போகுது. எந்த அளவிற்கு சொன்னால் இன்ஜினியரிங்கை விட அதிகமாக ஒரு படி அதிகமாகவே சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கி சாதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்கு இப்போ தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி சார்பாக நடைபெறக்கூடிய கவுன்சிலிங் மூலமாக மீன்வளத்துறைக்கு போகலாம். மீன்வளம் நிறைந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், இது மூலமாக நமக்கு அந்த மீன் பண்ணை வளர்ப்பதற்கு தமிழக அரசு துறைகளில் நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. கடல்சார் உயிரினங்கள் பாதுகாப்பு துறையில் நமக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர், இந்த அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸுங்கிறது எவர்கிரீன் கோர்ஸ். இப்போ இன்றைக்கி இருக்கும், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இல்லாமல் போகும். ஆனால் இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி என்ன ரைஸ் சாப்பிட்றோமோ அதை 40 வருஷம் கழிச்சாலும் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி மீன் சாப்பிட்றோம், இன்னும் 40 வருஷம் கழிச்சாலும் மீன் தான் சாப்பிடுவோம். இதற்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் மீன் ஒரு உணவாக தான் இருக்கும். அப்போ இந்த மீன் வளம் என்பதும் வேளாண்மை என்பதும் ரொம்ப ரேர் கோர்சஸாக அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்பதில்லை. இந்த துறையில் கவனம் செலுத்துவதன் மூலமாக சிறந்த கல்லூரிகள் கிடைக்கும். இதன் மூலமாக நல்ல வேலைவாய்ப்பு இருக்கும். குறைந்தபட்சம் முஸ்லீமுக்கு 180 கட் ஆஃப் மேலே 12க்கு இதுவுமே கட் ஆஃப் பேசிஸில் தான் போகும். எல்லாருமே இன்ஜினியரிங்னு குமிஞ்சன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இது போன்ற துறையில் காலி இடங்களாக இருக்கும். இதில் எளிதாக கம்மியாக கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்க கூட இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி நல்ல வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்.
இது இல்லாமல் இது சிறந்த கல்லூரிகளில் பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது வேளாண்மை கல்லூரிகள். இங்கே மீன்வள கல்லூரிகள் பார்த்தா தூத்துக்குடி, பொன்னேரி, நாகப்பட்டினம், இந்த பக்கத்தில் தான் நாகப்பட்டினம் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அழகிய வாய்ப்பு இருக்குது. இதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இது இல்லாமல் ஃபிஷரிஸ்லேயே நமக்கு சொந்த சுய தொழில் செய்வதற்கும் அரசு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கும் ப்ரைவேட்லேயும் நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இது இல்லாமல் நமக்கு வேறு என்ன படிக்கலாம்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி. இப்போ இன்றைக்கி நாம் வெளிநாடு போவதை ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சகோதரர் சொன்னாங்களே, இதில் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது. இதுக்கு ரொம்பலாம் படிக்க தேவையில்லை. ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டோ ஒரு ஆர்ட்ஸ் முடிச்சுட்டோ நிபோஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த நிபோஸ் கோர்ஸ் முடிச்சிட்டோன்னா இது உலக தரத்தில் இது ஒரு சிறந்த கோர்ஸாக பார்க்கப்படுது சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில். இன்றைக்கி ஒவ்வொரு கட்டிடம் என்பது ஒவ்வொரு நாடுகளிலும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு விதமான புதிய கட்டிடம் கட்டுறான். ஒரு பில்டிங் கட்டணுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அவசியம். அதுலேயும் ஒரு உயர் தரத்தில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஆஃபீஸருக்கு தகுதி என்னென்னா இந்த நிபோஸ் என்று சொல்லக்கூடிய நேஷனல் எக்ஸாமினேஷன் போர்டின் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டான்னா இவருக்கு சாதாரணமாகவே இவருக்கு சேலரிங்கிறது ஒரு லட்சத்தையும் தாண்டி ஒரு மாதத்திற்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் இதற்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் இந்தியாவில் இப்போ இன்றைக்கி மெட்ரோ ஸ்டேஷன்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்ருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்த்தோன்னா சென்னையில் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது கோயம்புத்தூர், மதுரை, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி கவர்மெண்ட் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சேஃப்டி ஆஃபீஸர் அவசியம். இதற்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகளில் கல்ஃப் கண்ட்ரீஸில் அதிகமான சேலரியோட நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு 5 துறைகள் நமக்கு இருக்குது. அறிவியல் துறையை தேர்வு செய்யக்கூடிய மக்களுக்கு, இது இல்லாமல் ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான துறைகளும் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கான எங்களுடைய நேரம் என்பது முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும், நாங்கள் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கோம். 1 to 1 தனித்தனியாக கூட பார்க்க கேள்வி கேட்கலாம். இல்லை நாங்கள் இங்கே கூட்டத்திலேருந்து நாங்கள் கேட்குறோனாலும் உங்களுக்கான பதில் நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.